ஹாய் நண்பா, வணக்கம். நம்ம இப்போ டியர் 6 மணிக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது ஏ போர்டில் 2 அல்லது 7, பி போர்டில் 2 அல்லது 7ன்னு வரும்னு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி பி போர்டில் 7ஆம் நம்பர் விழுந்திருக்கு. ஆனால் ஏபிபிசியில் 20, 25 கொடுத்துருந்தோம். பி போர்டில் 0 வரும்னு கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் சி போர்டில் 0 போய் பவரில் 70ன்னு சொல்லி வந்துருச்சு. ஏ போர்டில் 2ஓ 7ஓ வரலைன்னா 4 இல்லைன்னா 9 தான் வரும்னு சொல்லி ஏசியில் 41ன்னுலாம் கொடுத்துருந்தோம். ஆனால் அது ஒரு நம்பர் குறைச்சி 40ன்னு ஏசியில் விழுந்தனால வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. சரி, போனது போகட்டும் நண்பா, நம்ம அடுத்த கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ நம்ம 4/6/2024 டியர் 6 மணிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 8 மணி ஷோக்கு பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பரு இல்லைன்னா 8ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நவுத்தி வச்சான்னா பி போர்டில் அதிகபட்சம் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பருமே வந்து நேற்றே உழுக வேண்டியது ஏ போர்டில் 3ஓ 8ஓ. ஆனால் நேற்று உழுகலை. ஒரு வேளை இன்றைக்கி உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு இன்னும் இப்போ 8 மணியோட கெஸ்ஸிங்கு. ஏபியில் பார்த்தீங்கன்னா 3 ஏ போர்டில் வந்துச்சுன்னா பி போர்டில் வந்து 4 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏபியில் 34, 39, 84, 89ங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு வேளை 3ஆம் நம்பர் பி போர்டில் உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நகர்த்தி வச்சான்னா பி போர்டில் 32, 37, 82, 87ங்கிற நம்பர் தான் வரக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் மொத்தமாக. அதில் வந்து 342, 332, 344 இந்த 3 நம்பர் கொடுத்துருக்கேன். அதிகபட்சம் ஏபியில் வந்து டபுள்ஸு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பிசியில் ஒரு டபுள்ஸ் வந்தால் 44 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபியில் டபுள்ஸ் வந்தால் 33, 88 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 33 தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நான் 3 டிஜிட்டில் இதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இதே மாதிரி நம்ம கேரளாவுக்கும் நாளைக்கு டியருக்கும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெஸ்ஸிங் டைம் நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.